பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நல்ல நாளை கொடுத்ததற்காக நன்றி பிதாவே. உணவு உடுப்பை கொடுத்ததற்காக நன்றி தேவனே. சுகபலனை தாரும் பிதாவே. தொடர்ந்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தை தாரும் பிதாவே. ஆதியாகமம் புஸ்தகத்தை தொடக்கத்திலிருந்து படிக்க உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருக்கும்படியாக உதவி செய்கின்றோம். உங்கள் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். 8ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12லேருந்து பார்க்க போகிறோம். பின்பு 7 நாள் பெருத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இல்லையா? பூமியில் தண்ணி நின்று இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? இல்லை, அந்த அதிகமான தண்ணி ஒரு இடத்துல நின்றால் ஒரு செடி வளர. தாவர செடிகள் இருக்குது, தண்ணி இல்லாத செடிகளும் இருக்குது. தண்ணி பாசனா தான் சில செடிகள் இருக்கும், சில செடிகள் தண்ணிக்குள்ளே தான் வளரும். ஆனால் சில செடிகள் தண்ணி இல்லாமல் இருக்காது. அப்போது இவர் பூமி எங்கும் நிக்கிரகம் பண்ணிட்ட பின்பு அவர் என்ன செய்ய முடியல? தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு செடி வளர்ந்துருக்கலாம். ஏன்னா பூமியில் என்ன உருவாக்குனாரா? புல்லையும் பூண்டையும் இதனுடைய விதைகளையும் உண்டாக்கிட்டார். அதாவது விதைகள் வந்து தான் ஆகும், ஆனால் கண்ணா பின்னான்னு வரும், அது சாபம். அது ஒன்று விதைக்கும் போது அது என்னவாகும்? முள்ளும் குறுக்குமாக முளைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே அவர் செக் பண்ணுறார், அதை தான் செக் பண்ணுறார். ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடப்பட்டன. முடிஞ்சிருச்சு, அந்த பிரளயம் முடிஞ்சிருச்சு. அந்த என்ன சொல்கிறாரு? அந்த ஃப்ளட்டு முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஆழத்தின் ஊற்று கண்ணும் வானத்தின் மதகுகளும் அடப்பட்டன, மூடிட்டார். வானத்து மழையும் நின்று போயிற்று. இப்போ 40 நாள் மழை நின்றுச்சு. ஜல பூமியிலிருந்து நாளுக்கு நாள் பற்றி கொண்டே வந்தது. அதான் உள்ளவர்களுக்கு தெரியுமா? நோவாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் தெரியுமா? சரி, ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஜல பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி போக நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்து 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆராத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று. என்ன மலை அது? ஆராத் மலை. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. எவ்வளோ உயரமான சிகரங்கள் காணப்பட்டிருக்கும்? ஆனால் சிகரம் காணப்பட்டிருக்கு, மலை சிகரம் காணப்பட்டிருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வடிந்தாலும் அந்த நம்ம பார்த்தோமே, உலகத்திலே எந்த மலை எவ்வளோ தூரம் திருப்பி நம்ம பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட 8518 அடிக்கு மேலே தண்ணி நிற்கப்பட்டிருக்கணும். அவங்க பார்த்தோம் இல்லையா? சரி, இங்கே 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. நமக்கு முதல் மாதம் என்ன? நமக்கு ஜனவரி, அதுதான் முதல் மாதம். டிசம்பர் மாதம் தெரியும், ஓகே. டிசம்பர் மாதம், அதுக்கப்புறம் ஜனவரி. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே நம்ம பார்க்குறோம் 10ஆம் மாதம்னு சொல்கிறார். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து சீவான், ஓகே, சீவான், அப்புறம் ஆதார், நிசான், லேயார், சிவான், தமூஸ், ஆவ், ஏலூல், திஷியி, அஸ்வான்,
கிஸ்வால், டிவிட், இதெல்லாம் எபிரேய மாதம். 10ஆம் மாதம்னா எது வரும்? ஷேவான் அப்படின்ற ஒரு மாதம், யூத மாதம். அந்த மாதத்தில் தான் குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. இந்த யூதா மாதத்தில் அதை நான் அப்படியே படிக்கிறேன். ஓகே, ஸோ ஜூஸ் மந்த் ஷேவன் இது ப்ரொனவுன்சியேஷன் இஸ் அ ப்ரொனவுன்சியேஷன் ஆஸ் அ சேஷன் டேஷ் வான் ஆர் அ காஷன் வான், இது ப்ரொனவுன்சியேஷன். வித் திஸ் இண்டிகல் செஸ் சவுண்டட் ஆஃப் த அஃபெக்ஷன் டு அண்ட் ஹெச் சவுண்ட். இது எப்படி வரும்னா ஹெச் சவுண்டில் வரும். இது அப்போ குறிப்பிட்டு சிலர் வாசிக்கிறாங்களே ஆப்பிள் அப்படின்னு வாசிக்கிறாங்க. அது ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி. அதே மாதிரி இது எப்படி உச்சரிக்கணும்னா ஹெச் சவுண்டு பை அ சம் ஸ்பீக்ஸ் தி வேர்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹீப்ரூ. இது எங்கேருந்து எப்படி வருது அப்படின்னா ஹீப்ரூ மாதத்துலேருந்து, ஹீப்ரூ குறிப்பிட்ட கால அடிப்படையிலிருந்து கால மாதங்களிலிருந்து வருது. வேர் இஸ் இன்டல்ஸ் கெசியல் இது கெசியல் செஸ் என் சவுண்டட் இன் மேடட் பை தி கிளியரிங் யுவர் த்ராட். இது எப்படி சொல்லணும்னா உங்கள் சத்தத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தராங்க. கிளியராக த்ரோட்டில் சைலண்ட்டாக டு தி ஸ்கோட்ரஸ் அயோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் எ பிரேக் டவுன் ஆஃப் த ப்ரொனன்சியேஷன். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஒரு சவுண்டு உச்சரிக்கும் பொழுது அந்த இடத்துல குறிப்பாக சைலண்ட் ஆகணும், அப்போ தான் இந்த சவுண்டு வரும். த செஸ் சவுண்டட் கல்ட்ரியல் சவுண்டட் லைக் அ கிளியர்லி யுவர் த்ராட். கல்ட்ரியல்னு ஒரு சவுண்ட் இருக்குது, அது வந்து ஒரு பேச்சு வகை. அது நீங்கள் என்ன சொல்லணும், தெளிவாக உங்கள் தொண்டையிலிருந்து பேச வேண்டியது இருக்குது. வான், this is a perfect of the word. இது pronunciation with a va sound followed by a an sound or on. ஓகே, இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஷெவன் பேர் என்ன, இங்கிலீஷ் மக்கள் பேசுகிறாங்க இல்லையா, சம்டைம் இங்கிலீஷ் மக்கள் எப்படி உச்சரிப்பாங்கன்னு சொல்கிறார். மெனி பீப்புள் எக்ஸப்ட்லி இன் இங்கிலீஷ் to will soften this sounded to an h sound, rising e heaven சொல்லுங்க, heaven இல்லை heaven, அவ்வளோதான். இது 10ஆம் மாதம். இதுதான், இதுக்காக தான் நம்ம போராடணும். இது என்னென்னா 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. இந்த மாதம் ஹேவன், இந்த மாதம் 10ஆம் மாதம் முதல் தேதினா சரி, 10ஆம் மாதம் முதல் தேதியில் மலை சிகரங்கள் காணப்பட்டன. சரி, இவ்வளோ பெரிய சிகரம் நம்ம பார்த்துருக்குறோம், இவ்வளோ உயரமான சிகரம். இப்போது அதிகமான குறிப்பிட்ட நான் ஒரு ஆய்வு பார்க்கும்போது சைனாவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்தோனேஷியாவிலையும் சரி, அதிக உயரமான கடல் தண்ணி 150 அடிக்கு குறைஞ்சது தான் இருக்குது. 150 அடி. இப்போது இருக்கிறதுலே உயரமான மலை இந்தியாவில் இருக்குது, எவரெஸ்ட் மலை மேலேயும் சரி. அதை சுற்றி அந்த பூமியில் இருக்கிற எல்லா மலைகளையும் சரி அதுக்கு கீழே தான் காணப்படுதுன்ற. அதை யாரும் பேர்த்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, அடையாளத்தை யாரும் அடிக்க முடியாது, அது பேர்த்து எடுத்துன்னு போகவும் முடியாது. எவரெஸ்ட் யார் ஏறதான் முடியும், அது உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. சரி, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அடையாளத்தையும் என்ன மனுஷங்க சரித்திர ஆசிரியர்கள் எதை அழிக்க பார்க்குறாங்க, அடையாளத்தையும் வாக்கியங்களையும் அழிக்க பார்க்குறாங்க. சரி, வாக்கியங்கள் அழித்து போட்டுவிட்டான்னா உறுதியாகாது சொல்கிறார். ஒரு வாக்கியத்தை அழித்து போட்டோன்னா தேவன் எதை உறுதி பண்ணியிருக்கிறார், எப்படி உறுதி பண்ணியிருக்கார்? அவருடைய வாக்கியத்தை தான் உறுதி பண்ணியிருக்கார். எப்படி பண்ணியிருக்காரு? சரித்திர ஆசிரியர்கள் இப்போ கூட இருக்கிறாங்க, மிகப்பெரிய பொல்லாத யார் தெரியுமா? சரித்திர ஆசிரியர்கள். சரித்திரத்தை தப்பாக சொல்லுவாங்க, தேவன் சொல்லாததை சொல்லுவாங்க,
தேவன் முன்னுரைக்காததை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போது அது தேவன் அப்படி சொல்ல. பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும், முன்பு தேவனுடைய ஞானம் ஆதியாகமத்திலேருந்து மல்கியா புஸ்தகம் வரையும் பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தார். அதுதான் பங்கு பாட்டு. ஆமாம், வகை வகையாகவும் வகைகள் சொல்லுவாங்க இல்லையா? தீர்க்கதரிசிகள் மூலமாக. யார் மூலமாக? முதல் தீர்க்கதரிசி யாரு? முதல் தீர்க்கதரிசி யாரு? இல்லை, ஆபேல். இவருங்க மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எதுக்கு ஆபேல் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆதி காலத்திலேயே தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்ட ஒரு மனுஷன். எப்படி தெரியும் மனுஷனுக்கு? தீர்க்க தரிசனத்தின் மூலமாகத்தான் தெரியும். தேவனுடைய சாட்சியின் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியும். அப்போது தேவனுடைய வார்த்தை தான் ஒருவரை நீதி என்பதை காண்பிக்கிற. தேவன் எப்படி பேசுவார் அவங்கக்கிட்ட? தேவன் எப்படி பேசியிருப்பார்? அதான் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது தேவன் தீர்க்கதரிசி மூலமாக எப்படி பேசியிருக்கார்? தீர்க்கதரிசி மூலமாக தானே தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அதுதானே சத்தியம். அந்த சத்தியத்தை கை கொண்டால் தானே நீதி. அப்போது முதல் தீர்க்கதரிசி யார்? ஆபேல். சரி, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சரி, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. சரி, தேவன் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக திருவுளம் பற்றினார் கொடுத்தார் என்றால், எல்லா ஆபேல் மூலமாகவும் சரி, அதுக்கப்புறம் மோசே மூலமாகவும் சரி, ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாகவும் தேவன் என்ன செய்திருக்காரு? மக்களோடு பேசியிருக்கார். தேவனுடைய பிரமாணத்தை காண்பித்திருக்கார். இவர் தான் தேவன் என்பதை காண்பித்திருக்கார். மனுஷனுக்கு தெரியல. அப்புறம் யாருக்கு அப்புறமா தேவனை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆதாமுக்கு அப்புறமா அவருக்கு பிள்ளை பிறந்து அதுக்கப்புறமாவே என்ன செஞ்சிட்டாங்க? தேவனை சேவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, போங்க. ஓசியா 12:10 சொல்கிறார், அப்படியே தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன் நான், ஆனாலும் தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசனங்களை கொண்டு ஓமைகளால் பேசினேன். ஓமைனா என்ன? மறைவானவைகள். ஓமைகள்னா மறைவானவைகள். அது யார் சொல்ல முடியும்? மறைக்கப்பட்டது இயேசுக்கு தவிர அவங்க யாருக்குமே காண்பிக்க முடியல. இயேசுக்கு அவங்க பிதா காமிச்சிருக்காரு. இப்போ அப்போஸ்தலர்களுக்கு இயேசு காமிக்கிறாரு. நமக்கு அவங்களுக்கு போதிச்ச அந்த பிரமாணத்தை நம்ம கை கொண்டு காணாதவர்களாக விசுவாசிப்போம். நம்ம ஏன் பார்க்குறோன்னா, தேவன் எப்படி பேசியிருக்காருன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்படியே தீர்க்க தரிசனங்களோட சொன்னேன் சொன்னாரா? சொல்கிறார ஓசியாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கே, நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அந்த தரிசனங்கள் எல்லாம் ஜீவன். தீர்க்க தரிசனங்களை கொண்டு ஓமைகளாக பேசினேன். ஓமைகள் மறைக்கப்பட்டது யூதர்களுக்கு. அந்த ஓமைகளை கட்டவிழ்த்து சொன்னார் யூதர்களுக்கு. எப்படிப்பட்ட யூதர்கள்? தாழ்மையுள்ள யூதர்களுக்கு. ரபி, எங்களுக்கு இது புரியல, இது என்னன்னு கேட்டாங்க. அப்படி கேட்பாங்கன்னா தேவனிடத்தில், அப்படி கேட்பாங்க இயேசுனிடத்தில், அப்படி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக விவரித்து காண்பிக்க முடியும். அப்போது அவங்க யார்? அப்போது இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றின இவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லா தீர்க்கதரிசியின் வாயினாலும் உரைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னும் கேட்காம போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை அருளியும் உணர்ந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு மத்தியில் இருந்தும் என்ன செய்யலை? கை கொள்ளாமல் போயிட்டாங்க. நம்ம எத்தனை வார்த்தையில் சொன்னாலும் சரி, கீழ்ப்படியாத பிள்ளைகள்
சொல்கிறாரு, கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் மனம் திரும்பி குணப்படாமலும் இருக்கிறதுனாலே அவங்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கிறேன்ற. என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்கிறாரு, ஒரு காலகட்டத்தில் நான் அவங்களுக்கு என்ன செய்வேன்? இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவேன். அவர்களை குறித்து ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்றது இல்லை. அவர்களை குறித்து தேவனுக்கு நிறைய சொல்வதற்கு இருக்குது. இயேசுக்கு நிறைய சொல்வதற்கு எதுவாக இருக்கிறது. நியாயம் கொடுப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்? அவ்வளோ மீறுதல்கள் இருக்குது, அவ்வளோ குற்றங்கள் இருக்கிறது. யோவான் 8:26 சொல்கிறாரு, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்களை உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்றார். சத்தியபரர் யார்? சத்தியபரர் அவர் வாயிலேருந்து பொய் வருமா? அவர் வாயிலேருந்து அநியாயம் வருமா? அவர் வாயிலேருந்து என்ன வராது? இடுக்கன் வராது. அவர் வாயிலேருந்து பரியாசம் வராது. அவர் வாயிலேருந்து நிந்தனை வராது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜோதிகளின் பிதா. அவர் ஒருவரும் ஒரு காலம் கண்டீராதவருமா இருக்கிறார். யார்? பரிசுத்தர் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அவர் எவ்வளோ நீதி உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அதை தான் நாம் பார்க்க போகிறோம். நீ உங்கள் தேவன் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரு சொல்கிறாரு. பிதாவானவர் தன்னைத்தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறான்ற. எப்படி முடியும்? சரி, நம்ம அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அதிகமாக நம்ம வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படி பார்க்குறோம். கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த வெள்ளியாய் இருக்கின்றன. இப்படி 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட 7 தரம் ஒரு காரியத்தை உருக்கி செஞ்சு. இப்போ தங்கத்தை என்ன பண்ணுவோன்னா, இது சுத்தமானதான்னு சொல்லிட்டு என்ன பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க மிஷினில் வச்சு. அதுவே என்ன செய்வாங்கன்னா, சுத்தமானது தான், 22 கேரட்டு தான். இது என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போயிட்டு ஒரு கொடுத்து ஒரு கப்பு மாதிரி வைப்பாங்க. அதில் ஏதோ ஒரு வெள்ளை பவுட்ரு போட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள நெருப்பில் வச்சுருவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணோன்னே என்ன ஆகும், அது உருகிட்டோடனே அதில் இருக்கக்கூடிய கழிம்பெல்லாம் கலந்துடும். அது 7 தடவை செஞ்சேன். தங்கத்துக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் அந்த இது என்ன ஆகும், களிம்பு இது போய்டும் இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் இல்லையா. கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்கு பாருங்க. புடமிடப்பட்ட, அதாவது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த வெள்ளியாக இருக்கின்றன. வெள்ளியே எப்படிப்பட்டது? உருக்குன்னா சுத்தம். 7 தரம் உருக்குன்னா சுத்த வெள்ளிக்கு ஒப்பா இருக்கு. கர்த்தாவே, நீர் அவைகளை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த தலைமுறையினிடத்திலிருந்து விலக்கி காத்து கொள்வீர். இப்போ எப்படிப்பட்ட மனுஷங்க இவங்க? தேவனுடைய சரித்திரத்தை புரட்டுறாங்க இல்லையா, சரித்திரத்தை மாற்றுறாங்க இல்லையா, சரித்திரத்தை தவறாக சொல்கிறாங்க இல்லையா. இப்போது ஜலப்பிரளயம் ஒன்று இருந்ததுன்னு சொல்லும் பொழுது மனுஷன் என்ன செய்கிறான், தோண்டி 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 ஆர்கியாலஜிஸ்ட்டு பார்த்து என்ன செய்கிறாங்க, அப்படியே மாற்றிடுறாங்க. இதெல்லாம் 1450 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்த மனிதர்களுடைய எச்சம் அப்படின்னுறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கூட கண்டுபிடிச்சிக்கிறாங்க எச்சத்தை. சரி, இப்போது ஒரு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய கை அப்படின்றாங்க.
பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தின பாத்திரம் அப்படின்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? டேட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட். டேட்டிங் அப்படின்றது வந்து டேட் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளுடைய வயதை கண்டுபிடிக்கிறது தான் டேட் பண்ணுறாங்கல்ல. இப்போது அந்த டேட் மெத்தட்ஸு முற்றிலும் போலியான மெத்தட் அப்படின்னு வேணால் அவங்க ஸ்டடீஸ் வேணால் வச்சுக்கலாம். அவங்க படிப்புக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற சம்பாதிக்கிறதுக்கு அதுதான் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக கூட இருக்கலாம். ஆனால் அது சரியான எக்ஸாக்டிக் மெத்தட் கிடையாது. ஆமாம், இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா கார்பன் 14 மெத்தடு. சரி, நம்ம மனுஷன் வந்து அதை நம்ப முடியாது, அது வந்து சரியான ஒரு ஆய்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிஞரே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். பயோகெமிஸ்ட்ரியில் பார்க்குறோம் நீங்கள், அது என்ன எப்படி பண்ணுறாங்க, அப்படி என்ன ஒவ்வொரு மெத்தடும் எப்படி டெக்னாலஜி கண்டுபிடிச்சவரே அது உண்மை இல்லைன்னு சொல்லி அவ்வளோதான். ஏஐ கண்டுபிடிச்சவரே உண்மை இல்லைன்றாரு. அப்போ ஒவ்வொரு மெத்தடு கண்டுபிடிச்சவங்க அவங்களே என்ன பிரயோஜனம் கிடையாதுன்ற அப்போ நித்தியமானது இல்லைன்னுறாங்க உடனே. அவங்க நித்தியமானதை பார்க்கல அப்படி வேணால் சொல்லிக்கலாம். நித்தியமானது இல்லைன்னு சொல்ல முடியும், நித்தியமானது இருக்கிறது. எது நித்தியமானது? சரி, இங்கே ஆமாம், இங்கே சங்கீத புஸ்தகம் 119 141 நான் சிறியவனும் அசட்டை பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகளை என் மனம் மகிழ்ச்சின்றார். இங்கே எவ்வளோ பெரிய ஒரு இருதயம்ல இருக்குது. சரி, நம்ம என்ன பார்க்குறோன்னா நான் சிறியவன்னா யாருடைய பார்வையில் சிறியவன்? இவர் வயசாக இல்லை, இவருக்கு சிறியவன்னா சின்ன வயசு கிடையாது, இவருக்கு 30 வயசுக்கு மேலே இல்லையா? தாவீதோடு சண்டை கோலியாத்தோடு சண்டை போட்டிருக்கும் போது அவர் வாலிபன் சொல்லப்பட்டிருக்கு, சிறுபிள்ளைன்னு சொல்லப்படல, வாலிபன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாலிபனுக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இதுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வயசு ஆகிட்டு இருக்கணும் அவருக்கு இல்லையா? ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் சொல்கிறாரு நான் சிறியவனும் அசட்டை பட்டவனுமா இருக்கிறேன். தன்னை தாழ்த்துகிறார். சிறியவன் தன்னை தாழ்த்தலை, பிறர் இவரை தாழ்த்துறாங்க. பிறர் என்ன செய்கிறாங்க? இவரை தாழ்த்துறாங்க. அவங்களுடைய பார்வையில் இவர் சிறியவனாக இருக்கிறார். அப்போது என்ன செய்வாங்க? 8 வருஷத்துக்கு போவாங்க இல்லையா? பிள்ளைக்கு பயந்துக்கின்னு ஓடுவார், கொலை செய்ய பார்ப்பாங்க, நிந்திக்க பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன செய்வார்? சோதனையில் சொல்கிறார், ரொம்ப இக்கட்டு, ரொம்ப நீதி, ரொம்ப நொறுக்கப்பட்டவராக இருக்கிறார். உம்முடைய நீதி நித்திய நீதி. அப்போ எது நித்தியமானது இருக்கா இல்லையா? நித்தியமான நீதி இருக்கா? அந்த மனுஷன் சரித்திரத்தை அழித்து போடணும்னு நினைக்கிறாங்களா? அந்த மனுஷன் யார்? கள்ளத்தனமான மக்கள். இவங்கள்தான் மனிதநேய கொள்கையாளர்கள். இவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்குது. தேவன் நிமித்தமாக எதையும் அன்பு கூற மாட்டாங்க, மனுஷனை நேசிப்பாங்க. அதான் மனிதநேய கொள்கை. மனுஷனை நேசிப்பாங்க. ஒரு நன்மை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா தேவன் நிமித்தமாக. ஒரு மனுஷன் இருக்கார், மனம் இருதயம் ஆத்மாவாக இருக்கிறான். அந்த மனுஷனை நான் எப்படி பார்க்குறேன்னா அவனுக்கு நன்மை செய்யணும். எப்படி? தேவன் நிமித்தமாக. தேவன் எனக்கு மேலே எனக்கு என்ன செய்வார்? எனக்கு பலன் தருவார் இல்லையா? அப்படி நம்ம பார்க்கல. தேவன் மேல் பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளாமல் பார்க்கல. அவன் என்ன சொல்லுவான்? நித்தியமானதே இல்லைன்றான். இருக்கா இல்லையா நீதி? உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டு நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி.
அவருக்கு துன்பம், சோதனை, பரியாசம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய குடும்பத்தார் கூட அவருக்கு எப்படி இல்லை அப்படின்னா சிநேகிதர்களாக இல்லாத மாதிரி தான் காணப்படுது. நிறைய பேர் என்ன செய்கிறதில்லை என்றால் அவர் நீதியானவர்களாக இல்லை. இயேசு கிறிஸ்து கூட அப்படி தான் இருந்தார். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். யாரை கேட்குறாரு? எப்படி அவர்களை பரிசுத்தமாக்க முடியும்? உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினால, அவருடைய வார்த்தை தான் சத்தியன்ற. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? ஒரு மனுஷன் சரி பரிசுத்தமாவான், பிழைப்பான். இங்கே அதானே வாசிக்கிறோம். இங்கே என்ன பார்க்குறோம்? பரிசுத்தமாக்குன்ற. பரிசுத்தம்னா அவருக்காக பிரித்தெடுக்கப்படுவது. அவர் வார்த்தையினால் ஒருவன் என்ன செய்கிறான்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. நீதிமொழிகள் புத்தகம் 22:21 அலட்சியமாயும் ஞானத்தை பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? முக்கியமானது சாலமோன் எழுதியிருக்காரா இல்லையா? மனுஷன் எது முக்கியம் இல்லாதவனா என்றான், எது முக்கியமாக என்றான்? உலக பொருள். அந்த மனிதநேய கொள்கையாளர்கள் சரித்திரத்தை அழிச்சு போட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு நிறுவனத்திற்கிட்ட இருந்து பணத்தை பெற முடியும். கொள்கையை விசுவாசிக்காமல் இல்லையா இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மக்களும் இவங்ககிட்ட என்ன செய்வாங்க? இவங்க உலக கல்வியை படிக்கிறதுக்கு வருவாங்க. ரெண்டாவது, சரித்திரத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவருடைய வரலாற்றை அழிச்சிடலாம். ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. அவங்களால் ஒரு ஏழையானவன் ஒரு சரித்திரத்தை அழிக்க முடியாது, ஒருவருக்கு விரோதமாக செய்ய முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. அவங்கள பின்பற்ற மாட்டாங்க யாரும். அவங்களுடைய வார்த்தை எடுபடாது இல்லையா? சரி என்று ஏழையை கொள்ளையிடாதேன்ற. சிறுமையானவனை நியாயஸ்தானத்திலே உபத்திரவப்படுத்தாதே. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். ஒருவனுக்கு பிராணனே போயிடுச்சு, ஜீவனே போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன இருக்கு? இந்த உலகம் அவனுக்கு என்ன இருக்கு? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு இதுவரையுமா அவனுக்கு லாபமாக இருக்கிறது அவன் ஜீவன் மட்டும்தான். உலக பொருளை சம்பாதிச்சான்ல, அது விட்டுட்டு போயிடுவான். அவன் ட்ரெஸ் வாங்கி போட்டான் இல்லையா, அதையும் விட்டுட்டு போயிடுவான். பெரிய பேலஸை காமிக்கிறாங்க இல்லையா, அதையும் விட்டுட்டு போயிடுவான். ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தானத்திலே உபத்திரவப்படுத்தாதே. அப்போ யாருக்கு எழுதுறாரு? எல்லாருக்காகவும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இல்லை, எல்லா மனுஷனுக்காக எழுதுறாரு. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவரை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். முடிஞ்சிடுச்சு, சாப்டரே காலி. நாம் என்ன செய்யணும்? யாருக்கும் இடுக்கன் இல்லை, யாருக்கும் தடுக்கல் இல்லை, பார்த்துக்கணும். சரி, இங்கே நான் சொல்கிறதுக்கு கோபக்காரனுக்கு தோழனாகாதே. யார்? கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே. ஏன் தரமா உங்ககிட்ட எந்த ஒரு காரியங்களையும் சொல்கிறேன், உலகத்தார்கிட்டே சரி, உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க இல்லையா, அந்த மனுஷங்கிட்டே சரி, ஏன் பழகிறது இல்லை அப்படின்னா, கோபக்காரன் என்ன செய்வான்? அடிச்சிருவான்,
சில நேரத்தில் தவறாக பேசிடுவான், சில நேரம் பெருமையாக பேசிடுவான், அவன் இடுக்கணையும் தடுக்கலையும் போட்டுருவான். அதனால் கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே சொல்கிறாரு. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அப்போ என்னுடைய ஆத்மாவுக்கு கண்ணி என்ன? கோபம். கோபக்காரனுக்கு தோழனாகிறது. நான் எப்படி இருக்கணும்? நான் அவனுக்கு பங்குள்ளவனாக இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். ஞானத்தை நான் கூப்பிடணும். என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், நியாயத்தை கற்றுக்கொள்ளணும். எது நியாயம், எது நீதி என்று நாம் தெரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 23:23 சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கினா எவ்வளோ ரூபான்னு கேட்கக்கூடாது. இதுக்கான விலை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அதிகமாக நம்ம தேட வேண்டியது. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். இது நீதிமானாக இருந்தால் பரவாயில்ல, துன்மார்க்கத்தை விரும்புகிற தகப்பர்களாக இருந்தால், தாயாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஞானமாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொல்லையாகவே இருந்துருவாங்க, அவங்களே கண்ணியாக இருப்பாங்க. ஆமாம், துன்மார்க்கம் உள்ள பெற்றோருக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியாதுன்றதை விட கீழ்ப்படியக்கூடாது. உண்மையான மனுஷனுக்கு தான் கீழ்ப்படியணும். ரெண்டாவது, தானியேல் தேவனை சேவிக்கக்கூடாதுன்ற அந்த கற்பனைக்கு என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சிருக்கார். எதுக்கு? தேவனுக்கு. ராஜாவுக்கு கீழ்ப்படியில்லை. அவரை குறித்து புகார் போது, நீங்கள் 2வது அதிபதியாக வகிக்கிற அந்த மனுஷன்தான் என்ன செய்கிறாரு? போயிட்டு உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் அவர் தேவனை சேவிக்கிறாரு. அவரை சேவிக்கணுன்ட்டு தான் கட்டலை, ஆனால் தேவனை சேவிக்கிறார். சிங்க கபியில் தூக்கி போட்டுடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? திருப்பியும் போயிட்டு சிங்க கபியிலிருந்து முழுசையாக வெளியே வராது. யார் காப்பாற்றினா? தானியேல். இப்போ தானியேலோடு யார் இருந்தா? தேவன் இருந்தார். தேவனை விட ஒரு 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 மனுஷன் என்ன செய்யணுமா? நம்ம கீழ்ப்படியணுமா? இல்லை, தேவனை விட ஒரு மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் எந்த அவசியமும் கிடையாது. முதலாவது யார்? சரி, நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அதை அப்படியே நம்ம செய்யக்கூடியவர்களாக தேடணும். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். நீதிமான் யார்? எல்லா கற்பனைகளையும் அறிந்து கை கொள்கிறவன். சரி, ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஞானமாக இருந்தால் மகிழணும். நம்ம என்ன செய்வாங்க? சில பேர் என்னோட அதிக ஞானமாயிட்டாங்க சொல்கிறாங்க இல்லையா? என்னோட அதிக ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. சரி, சாலமோனை குறித்து தாவீது மகிழ்ந்தாரே இல்லையா? நீதிமொழிகள் 10:1 சாலமோன் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார், மூடத்தனம் உள்ளான தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். திருப்பியும் நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம எதற்காக நாம் இதில் பார்க்குறோம் அப்படின்னா, தேவனை விட நமக்கு முன்பு எது ஒன்றும் அதிகமான ஒரு விலையேறப்பட்டதாக இருக்கவே கூடாது. நமக்கு முன்பு தேவனுடைய சத்தியம், அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம், அவரை மகிமைப்படுத்த வேண்டுகிற இந்த நோக்கம்தான் இருக்க வேண்டியது இருக்கிறது.
சரி, ஆனால் இயேசு இங்கே உபதேசிக்கிறாரு. யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே புதுசாக சொல்கிறீங்களே, என்ன ஒன்றும் விளங்கலையே அப்படின்ற. இல்லை, எவன் பாவம் செய்கிறானோ, பிரமாணத்தை மீறுகிறானோ அவன் பாவத்திற்கு அடிமை என்று சொல்கிறான். இப்போ சொல்கிறாரு, நாங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோமான்னு வேறு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக கேட்குறாங்க. இல்லையே, நாங்கள் அடிமையெல்லாம் இல்லையே. 35 பார்க்கலாம். அப்படியானால் என்றென்றைக்கும் வீட்டிலே அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த குமாரன் யாருன்னே அவர்களுக்கு புரியாமல் தான் இருந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறான்னு வச்சுக்கோமே, ஒரு குமாரரில் நிறைய என்ன செய்வாங்கன்னா வாங்கிடுவாங்க. சில பேர் வந்து அடிமையாக வச்சுருப்பாங்க, வேலைக்காரர்களாக வச்சுருப்பாங்க. சில சொல்கிறாரு, அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஒரு வீடானால் அந்த குமாரனை என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க, விற்றுருவாங்க. அதுதான் அடிமை. குமாரன் என்னவா இருக்கிறான்? பிறந்தவன் எப்போவுமே வீட்டில் இருப்பான். ஏன்னா அவனுடைய வீடு, அவனுடைய குடும்பம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்க. அப்பா, நான் என் பிதாவின் இடத்திலே கண்டதை செய்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவின் இடத்திலே கண்டதை செய்கிறீர்கள் என்று. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு யாரை குறித்து சொல்கிறாருன்னு சொல்லி. அப்போது அவரை கொலை செய்ய தேடுறா. ஆபிரகாம் என்னை கொலை செய்ய தேடுறீங்க. என் பிதா வந்து நீதியை கற்பிக்கிறாரு இல்லையா? அன்பை சொல்கிறாரு, சத்தியத்தை போதிக்கிறேன், நீதியை காண்பிக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டது, உங்கள் பிதா கிட்ட இருக்கிறத கற்றுக்கொண்டது நீங்கள் செய்கிறீங்கன்றார். அவங்களுடைய பிதா அவங்களுடைய கிரியையை பாருங்கள். அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? பொல்லாதான் இருக்குது. அவங்க கிரியைகள் எப்படி இருக்குது? பொல்லாதான் இருக்குது. கொலை செய்ய பார்க்குறாங்க இல்லையா? நிந்திக்கிறாங்க, கல்லெறிகிறாங்க, விரியன் பாம்பு குட்டிகளாக இருக்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் மாயத்திலும் அநியாயத்திலும் எவ்வளோ மோசமானவர்களாக இருக்கிறாங்க. சொல்கிறாரு. அதற்கு அவர், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். உடனே மாற்றிட்டாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறியா? நான் வந்து பாருங்கள், நான் யாரை காட்டுறேன்? ஆபிரகாம் பிதா, எங்கள் பிதா அப்படின்றாங்க. என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் கிரியைகள் என்ன? அது மட்டும் கிடையாது, அவர் நீதி உள்ளவராக இருந்தார். அவர் என்ன சொன்னாரோ அவர் எல்லாவற்றையும் செஞ்சார். ஆமாம், தேவனிடத்திலே கேட்டு இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. இதுதான் காரணம் இயேசு சொல்லிட்டு இருக்கு. அப்போது தேவன் என்ன செய்யலை? ஒரு மனுஷனை என்ன செய்கிறதில்லை என்றால், அந்த மனுஷனுக்கு விரோதம் செய்கிறதில்ல, ஒரு மனுஷனை நிந்திக்கலை, ஒரு மனுஷனை அழித்து போடலை, அந்த மனுஷனுக்கு நன்மை செய்ய பார்க்குறாரு. ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்கிறாங்களே, என்ன செய்கிறாங்க? கொலை செய்ய பார்க்குறாங்க. ஆவிக்குரிய இல்லை, பூமிக்குரிய வகையிலேயே கொலை செய்ய பார்க்குறாங்க. இயேசு என்ன செஞ்சார் அந்த பாவத்துக்கு? இல்லை, அவர் பிதாவின் கண்டதே சொல்கிறேன்ற, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. அதில் தான் அவங்களுடைய பாவம் என்னது என்று தெளிவாக காணப்படுது.
நம்ம ஆதியாகமம் 8:12 பின்பும் 7 நாள் பெருத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 600 வயதாகவும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேலே இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேலே ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியையும் உன் குமாரனையும் உன் குமாரனின் மனைவிகளையும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்திலே இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னுடனே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வந்தது, பூமியின் மேலே பழுகி பெருக கடவுது என்றார். சொல்றாரு. 2வது தடவை என்ன சொல்லிட்டாரு? பூமி மேலே காப்பாற்றின அந்த மிருக ஜீவன்களை என்ன சொன்னாராம்? வெளியே வர சொல்லுன்னு சொல்லிட்டார். வெளியே வர சொன்னோடனே நோவாவினுடைய பேச்சுக்கு என்ன செய்யுது? கேட்குது. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அது வெளியே வந்து அவர் சொன்ன காரியங்களை என்ன செய்யுது? பழுகி பெருகுங்க. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவியாகியும் புறப்பட்டு வந்தார்கள். எங்கே வராங்க? சமதளத்துக்கு. பூமியின் மேலே நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளையும் ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலற்றதை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேலே தகன பலியாக பலியிட்டான். அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு வழி அப்படி என்னன்னா, மிருக ஜீவன்களும் தேவனானவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, பழுகி பெருகிட்டு இந்த இதில். அப்பொழுது என்ன சொல்கிறாரு? என்ன செஞ்சுருக்காரு? ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும், அதில் கூட அவர் கட்டளை கீழ்ப்படுகிறார்கள். சுத்தமான மிருகம், சுத்தமானது அசுத்தமானதுன்னு என்ன? அவர் கட்டளை விரிகுழம்பு உள்ளது, விரிகுழம்பு இல்லாதது இல்லையா? அசை போடுறது, அசை போடாதது, இது சுத்தமானது தேவன் சொன்னார். லேவியராகமம் புத்தகம்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போது சுகந்த வாசனையாக கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தமும் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இப்போ உலகம் எங்குமே அந்த மாதிரி ஃப்ளட்டு வராது, ஒரே நேரத்தில் வராது. பூமியின் ஊற்றுக்கண்ணு திறக்காது, மேலே இருக்கிற மதில்கள் உடையாது. அப்படி என்ன ஆகும்? இயேசு வரும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போகுன்ற, அது இருக்காது. புரியுதுங்க நான் சொல்கிறது? அது ஒளிந்து போயிடும், இருக்காது. இந்த பூமி இருக்காது. இப்போ பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். காலங்களையும் நேரங்களையும் குறிக்கிறது யார்? காலங்களையும் நேரங்களையும் குறிக்கிறது யார்? தேவன். சரி, இங்கே குறிச்சிருக்காரு பாருங்க. பூமியில் நாளும் விதைப்பும் அறுப்பும். நாள்தோறும் என்ன செய்வாங்க? விதைப்பாங்க, அறுப்பாங்க. முப்போகம்னா 3 மாதம் விதைப்பாங்க, 3 மாதம் அறுப்பாங்க. 3 மாதம் விதைப்பாங்க, 3 மாதம் அறுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை?
முப்போகம். அப்போது சீதளமும் உஷ்ணமும். சீதளம்னா பனிக்காலம், உஷ்ணம்னா வெயில் காலம், கோடை காலம்னா மாரி காலம்னா பகலும் இரவும் ஒளிவதில்லை, அது அப்படி தான் இருக்கும் என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். யார் சொன்னார்? தேவன். தேவன் தான் சொன்னார் ஒளியாதுன்ற. அது என்ன செய்யுமா? அது தொடர்ந்து தன்னுடைய அந்த காலத்தின் வரிசையில் அவர் தேவன் நியமித்தபடி இரவை ஆள சின்ன சுடரையும் பகலை ஆள பெரிய சுடரையும் தேவன் உண்டாக்கினார். அவருக்கு எவ்வளோ ஞானம் உண்டு! ஞானம் இல்லாதவராக இருந்தாரன்னா இவ்வளோ நேர்த்தியாக உண்டாக்கியிருக்க முடியுமா? சரி, தேவன் எது சுகந்த வாசனை என்று எண்ணினார்? எது? அவர் சொன்னபடி செய்வது, அவர் பிரமாணத்தின்படி செய்வது தான் சுகந்த வாசனையா. தாவீதே சொல்கிறாரு, உங்களுக்கு பலியும் காணிக்கையும் நீங்கள் விரும்பலை சொல்கிறார் இல்லையா? நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் அது கொடுப்பேன்றார். தாவீதை விட யார் சிறப்பாக கொடுத்துருக்க முடியும்? சாலமோனை விட யார் சிறப்பாக கொடுக்க முடியும்? சரி, நம்ம என்ன பார்க்குறோன்னா, பலியையும் காணிக்கையும் நீங்கள் கொடுக்குற வாழைப்பழமோ இல்லையா, வெத்தலை பாக்கும், இதெல்லாம் அவருக்கு என்ன? வானமும் பூமியும் அவருடையது, பூமியும் அதில் உள்ள யாவும் அவருடையது. அவர் உண்டாக்குனவருக்கு தான் சொந்தம். அவருக்கு வேணும்னா அவரே எடுத்துப்பார் இல்லையா? இதை கொடுத்தது யார்? எப்படி கொடுத்துருக்காரு? யாருக்கு கொடுத்துருக்காரு? இதை கொடுத்துருக்காரு இல்லையா? இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை, இந்த உலகமும் அதில் உள்ளவைகளையும் மேலே அதிகாரத்தையும் கீழே அதிகாரத்தையும் ஒருத்தருக்கு குமாரனுக்கு கொடுத்துருக்கும் போது அதில் எவ்வளோ அவருக்கு விருப்பம் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய அதிகாரத்தை அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு தேவனாக இருந்திருக்கணும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா எவ்வளோ பெரிய தேவன் இருக்கார், சிருஷ்டிகர் இருக்கார் அப்படின்னு. தொடர்ந்து அவரை நாம் எப்படி காண முடியும்? அந்த அறிவு தான் தேவை. அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தான் தேடும். அவருக்கு என்ன பிரியம்? கீழ்ப்படிதல், பிரமாணத்தை செய்வது, நீதி உள்ளவர்களாக இருப்பது. ஜெபம் செய்து கடந்து போவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவை, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்திருக்காக நன்றி. இந்த வேளையிலும் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி. பிதாவே, உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களுக்கு தந்தருளும் தேவனே. நீங்கள் பரிசுத்தர், உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை. உங்களுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரலோகத்தின் தேவனாக இருக்கின்றீர். இதோ எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், இக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். இதோ எவ்வளோ அதிகமாக எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு நிந்தித்து எங்களை பொல்லாதவர்களாக எங்களை சித்தரித்தாலும், பிதாவை எங்களை அழித்து போட எண்ணினாலும், உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருந்து நாங்கள் அதிகமாக வளர உதவி செய்யும். ஆவிக்குரிய ஞானத்தை இங்கே இருக்கக்கூடிய யாவரையும் ஆசீர்வதியும். பிதாவே, தொடர்ந்து உண்மை உள்ளவர்களை நீங்கள் பாதுகாப்பீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இதோ எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இன்னும் உங்கள் நிமித்தமாக நாங்கள் நிறைய நற்கிரியைகள், அன்புள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக இருக்கிறது. உங்கள் குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.